கண்களே 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 வணக்கம் தாத்தா. கண்களா? ஆம் சார். என் கண்கள். ஓகே. நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, அதனால முழிக்குது தாத்தா கண்ணு. என்ன தாத்தா ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ? ஆம் செல்வங்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் பெரிது, மிகவும் பெரிது என்று. என்ன தாத்தா கண்டுபிடிச்சிங்கோ? இல்லை செல்வங்களே, உலகம் மிகவும் சிறியது. ஒரு நாள் என்பது உலகம் தன்னை தானே ஒரு சுற்றி வர வேண்டும். பெரிய உலகம், மாபெரும் உலகம், அப்பேற்பட்ட உலகம். ஒரு நாள் என்பதற்காக அது ஒரு வட்டம் அடித்து கொண்டு வந்துவிட வேண்டும். அப்பேற்பட்ட பெரிய உலகம் அது தன்னைத்தானே சுற்றி ஒரு சுற்றி வர வேண்டுமே. ஆனால் எவ்வளவு நேரம் வேண்டும், எத்தனை நாட்கள் என்ற வகையில் நேரம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் உலகம் மிகவும் சிறியது என்று சொல்வாங்களே. ஜஸ்ட் கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள உலகம் ஒரு நாள் போயிடுது. ஓகே. காலையில் எழுந்து கண் விழிச்சு சாயங்காலத்தில் கண்ணை மூடுறதுக்குள்ள உலகம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடுது. கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாள் கடந்து செல்லிட்டு விடணும். அதனால் நம்ம இந்த நாட்டில் மிகவும் பத்திரமாக நாம் பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தால் போதும், மத்தியானம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஏமாந்தால் போனால் சாயங்காலம் வந்துடும். அப்புறம் கண்ணை மூட வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு நாள் என்பது கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாள் கழிஞ்சு விடுகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்களை வீணாக்கக்கூடாது. நம்மால் முடிந்த பல நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் நமக்காக நாம் உழைக்க வேண்டும். நாம் மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. மற்றவருடைய உழைப்பிலே நாம் உண்ணக்கூடாது. குறைந்தபட்சம் நமக்கு தேவையானது நாமே உழைத்து சம்பாதித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு நாள் போயிடும். ஜஸ்ட்டு கண்ணை திறந்து காலையில் சாயங்காலத்தில் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாள் போயிடுச்சு. பார்த்தீங்களா? பேருக்கு பெற்ற பேர் உலகம், மாபெரும் உலகம் என்று கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாள் போயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். இந்த ஒரு நாளில் நம்மால் முடிந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு இயலாமல் இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தால் போதும், ஒரு நாள் போயிடும். திரும்ப அந்த நாளை நம்ம பெறவே முடியாது. சரி சொல்லுங்களே. சரி தாத்தா. என்ன தாத்தா, நீங்கள் இவ்வளோ பெரிய உலகத்தை இவ்வளோ சின்னதாக காட்டி விட்டுட்டீங்களே தாத்தா. நாம் சொல்கிறேங்களே, ஜஸ்ட்டு காலையில் கண்ணை திறந்து சாயங்காலத்தில் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு நாள் போயிடுது. அதனால் நம்ம
விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். தீய காரியங்களை செய்தால் கொஞ்ச நேரத்தில் தீய காரியங்களை செய்துவிட முடியும். பத்திரமாக இருக்க வேண்டும், நன்மையவே செய்ய வேண்டும். ஓகே, நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நேரம் போய்விடும். பாருங்கள், மாலை நேரம் வந்து விட்டது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே காலையில் ஒரு வீடியோ போட்டேன் நான். கொஞ்ச நேரம் வீட்டில் அதை வேலை செய்திருந்து இப்போ மாலை நேரம் வந்து விட்டது. இப்போ கண்ணை மூடுற நேரம் வந்து விட்டது. ஒரு நாள் போச்சு. பேத்தா பார்த்தாக்கா பெரிய உலகம். சரி சொல்லுங்க, ஏதாவது நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யலாம். சரி தாத்தா, குட் நைட். இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது, அதற்குள்ளே நான் தூங்க போயிடக்கூடாது. கிடைத்ததே சிறிதளவு நேரம் தான், அதுக்குள்ளே குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிட்டாக்கா அந்த இருக்கிற 12 மணி நேரத்துலேயும் இன்னும் 2 ஹவர் தூக்கத்து போயிடும். விழித்திருந்து விழிப்புணர்வோடு நன்மைகளை செய்வோம்.